46ஆம் நாள் காலையிலே கொஞ்சம் சக்தி மித்ராவை கலக்கி எடுத்துக்கிட்டு சரி இது வார்ம் அப் ஜாக்கிங் கீப்பிங் மொபிலிட்டி எல்லாத்தையும் லைட்டா முடிச்சிட்டு நம்ம தோழி ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் அனுப்பி இது நல்லா இருக்கு இது போல நீ பண்ணுச்சு. அது நல்ல எண்ணத்தை சொல்லல, என் விரல பறி கொடுக்கத்தான் சொல்லிச்சு. பண்ணும்போது தான் தெரியுது எதுக்கு நமக்கு வீண் வேலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரெயில தூக்கி கடைசி போட்டு இன்னைக்கு கிளாஸ் ஸ்கிப் ரெக்கவரி டே. நம்ம கார்த்தி ப்ரோ கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு ஆக்சுவலா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரை பார்த்து நானும் பண்ண ஆரம்பிச்சேன். அவருக்கு லைட்டா நெக் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் கியூப் தான் என்ன சொன்னேன் நானி கிட்ட. அவன் போய் ஒரு மூட்டை ஐஸ் புடிச்சிட்டு வந்துருக்கான். நம்ம கை கால் சும்மா இருக்குமா? அடிக்கிற வெயில ஐஸ் கட்டிய பார்த்தோன்னே குதூகலம் ஆயிடுச்சு. அந்த ஐஸ் எல்லாத்தையும் கொட்டி விளையாட்டு இருந்தேன். வே புரோட்டீன்ல ஐஸை கொட்டி கலக்கி சும்மா லைக் அந்த மில்க் ஷேக் மாதிரி இருந்தது. நல்லா கலக்காதவர்கள் படிச்சுட்டு நிறைய மீந்துச்சு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ் பாத் எடுத்தாச்சு. ரெக்கவரி ஹஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அடிக்கிற வெயில் ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறதுலாம் என்ன சுகம். அப்படியே முடிச்சிட்டு சாயங்காலம் கிளாஸுக்கு வந்தாச்சு. கிளாஸுக்குள்ள நுழைஞ்சோட பாரு பார்த்தாலே வந்து படுத்துருவான். எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வரும். என்னப்பா நீ அவனை தூக்கி கொஞ்சம் சுத்தி கரைச்சிட்டு பைபிள எவ்வளவு வேகமா சுத்தாலும் பத்தலன்னு தான் கேக்குறானே தவிர அவனுக்கு டயர்ட் ஆக மாட்டேங்குது. நமக்கு தான் மயக்கம் வருது. அப்பதான் யோசிக்க தோணுது ஒருவேளை நமக்கு வயசாயிட்டு போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு கொஞ்ச நேரம் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு அத்தோட கடையை முட்டிட்டு கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Guru.